வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக இந்தியாவில் மாருதி சுசுகி நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வரப்போகிற 10 கார் மாடல்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாருதி நிறுவனத்திலேருந்து வரப்போகிற 10 அப்கமிங் கார்கள். இதில் முதல்ல பிரெஸ்ஸாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதுதான் கூடிய விரைவில் வரப்போகுது. பிரெஸ்ஸா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். சேல்ஸ் ரீசெண்டாக ட்ராப் ஆணுச்சு. இப்போ திரும்ப நல்லா பூஸ்டப் ஆகி போயிட்டுருக்கு. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்காக நமக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. மேஜராக அந்த கோர் டிசைன் அப்படியே தான் இருக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸ்டீரியராக நமக்கு மாறப்போகுது. கிரில் செட்டப் மாறுது. பம்பர் ரிவைஸ் பண்ணுறாங்க. எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப்பு, டிஆர்எல் செட்டப்பு, அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. அலாய் வீலோட டிசைன் புதுசாக கொடுக்க போகிறாங்க. இதை தாண்டி அப்போல்ஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்கலாம். டேஷ்போர்டோட டிசைன் மாற்றலாம். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சேம் இன்ஜின் தான். 1.5 லிட்டர் K15C பெட்ரோல் இன்ஜின் தான். சிஎன்ஜி ஆப்ஷனும் நமக்கு வரும். டிசைன் அப்டேட் மட்டும் கொடுத்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வரப்போகுது. அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் ஹைப்ரிட் மாடல் வரப்போகுது. இந்த ஹைப்ரிட் மாடல் வந்துச்சு அப்படின்னா என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். சின்ன ஒரு பேட்டரி பேக் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு பெட்ரோலில் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் மூலமாகவும் நமக்கு வெஹிக்கிள் ரன் ஆகும். அப்போ மைலேஜ்னு பார்த்தோன்னா 35 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் எந்த ஒரு காருமே 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்காது. அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேல்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ இந்த இன்ஜின் அப்டேட் ஹைப்ரிட் டெக் அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுவும் சேஞ்சஸ் வருமா அப்படின்னா டிசைன் வைஸ் பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். பட் ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் புதுசாக நமக்கு ஆட் ஆகும். லெவல் 2 ADAS டெக்னாலஜி கொண்டு வருவாங்க. 360 கேமரா அந்த ஒரு வசதியும் ஃப்ரான்ஸ் காரில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா கிராண்ட் விட்டாரால் ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது. கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய ஒரு காரு. நெக்ஸா ஷோரூமில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு காரு. இது ரீசெண்டாக விக்டோரிஸ் கொண்டு வந்தாங்க. விக்டோரிஸ் அரேனா ஷோரூம் மூலமாக விற்பனையில் இருக்கக்கூடிய காரு. விக்டோரிஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு. சேல்ஸ் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்னொரு புறம் கிராண்ட் விட்டாரா சேல்ஸையுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்டீரியராக மட்டும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். கிரில் செட்டப் மாறும். எல்இடி லைட்டிங் செட்டப் மாறும். அலாய் வீல்ஸ் புதுசாக எதிர்பார்க்கலாம். டேஷ்போர்டோட டிசைன் மாறும். ஸோ அந்த வகையில் இன்ஜினை மாற்றாமல் மற்ற விஷயங்களை மாற்றி ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா பலேனோலையும் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வரப்போகுது. ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறத விட டோட்டலாக எக்ஸ்டீரியர் நியூ லுக்குக்கு வர மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பலேனோ ஃப்ரான்ஸ் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டோன்னா ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய கார்கள் தான். அதில் ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிராஸ் ஓவர் டைப்பில் வரும். பலேனோ பொறுத்த வரைக்கும் ஹேஷ்பேக் டைப்பில் வரும். அதில் ஓவரால் டிசைனை மாற்றி நிறைய விஷயங்கள் இன்னுமே நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. நம்ம ஃப்ரான்ஸில் பார்த்த மாதிரியே வரப்போகிற பலேனோ கார்லையுமே லெவல் 2 ADAS டெக்னாலஜி, 360 கேமரா, இன்டர்னலாக உள்ள போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் கேபின் செட்டப் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ரான்ஸ்லேயே ஃப்ளெக்ஸ் ஃபியூல் அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்க போகிறாங்க. அதாவது E85 எத்தனால் பிளெண்டட் ஃபியூல் மூலமாக ரன் ஆகிற மாதிரி ஒரு மாடலையும் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த காற்று வாகன புகையினால் காற்று அதிகமாக மாசுபடுது. அதனால் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அதில் ஒரு பகுதியாக தான் எலக்ட்ரிக் கார்கள் வந்துட்டுருக்கு. இன்னொரு புறம் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வருது அப்படின்னா அதில் எத்தனால் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ எத்தனால் வருது அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி சென்சார்ஸ் கொடுத்து உள்ளே போகிற ஃபியூல் இன்ஜெக்ஷன், இக்னிஷன் டைமிங்கு, கம்பஸ்டன் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஃப்ளெக்ஸ் ஃபியூல் டைப்பில் நமக்கு ஃப்ரான்ஸ் வரப்போகுது. பெயிண்ட் ஸ்கீம் மட்டும் புதுசாக கொடுப்பாங்க. இன்ஜின் புது இன்ஜின். மற்றபடி டிசைன் சேம் டிசைனாக தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தோன்னா YMC எலக்ட்ரிக் MPV ரக காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு YMCங்கிற மாதிரி நேம் வச்சுருக்காங்க. ஆல்ரெடியே இ விட்டாரா காரை விற்பனை கொண்டு வந்துட்டாங்க. அதே பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி ஹாட்டெக் ஸ்கேட் போர்டு பிளாட்ஃபார்மில் இன்னொரு EV காரை அடுத்ததாக விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. 40 கிலோவாட் மற்றும் 60 கிலோவாட் 2 விதமான பேட்டரி பேக் கொடுக்க போகிறாங்க. இது ஒரு MPV ரக கார் அப்படிங்கிறதுனால கேரன்ஸ் கிளாவிஸ் EV இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா எர்டிகால புது அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய MPV எது அப்படின்னா அது எர்டிகா தான். நல்லா போயிட்டுருக்கு. இன்னுமே டிசைன் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக மாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னா சேல்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அப்டேட் கொடுக்க போகிறாங்க. 2026 எண்டு இல்லைனா 2027 நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் இன்னுமே ஸ்போர்ட்டியாக மாறப்போகுது. எல்இடி ஹெட்லாம்ப் புதுசாக கொடுப்பாங்க. அலாய் வீல்ஸ் புதுசாக கொடுப்பாங்க. இன்டீரியராக போகிறப்ப நமக்கு ப்ரீமியம் மெட்டீரியல் ப்ரீமியம் டச்சில் இருக்கும். ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இன்ஜின் ஆப்ஷன் சேம் இன்ஜின் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா Y43 மைக்ரோ SUV காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய லென்த்தில் இருக்கும். ஆல்ரெடி மாறுதிக்கிட்டே இருக்க Z12E 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. சிஎன்ஜி ஆப்ஷனும் நமக்கு வரும். ப்ரைஸ் கம்மியாக இந்த கார் விற்பனைக்கு வரும். 6 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஸ்பேசியா பேஸ்டு MPV ரக கார் விற்பனைக்கு வரப்போகுது.
இது வந்து ஒரு வேகனார் காரோடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பெரும்பாலும் வந்து டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இடவசதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு இந்த கார் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். இதுவுமே 4 மீட்டருக்குள்ளே தான் வந்து இருக்க போகுது. இப்போ நிசானில் கிராவைட் கார்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதேமாதிரி ரெனால்ட்டில் ட்ரைபர் இருக்குது. அந்த மாதிரி விலை கம்மியான 7 சீட்டர் கார் மாடல்கள் மாதிரியே வரப்போகிற காரும் வந்து இருக்க போகுது. லென்த் என்னமோ 3.9 மீட்டர் தான், பட் டால் பாய் டிசைனில் வந்து வரப்போகுது. அதனால் இன்டீரியராக நமக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஃபைனலாக ஒரு ஈவி ஹேஷ்பேக் காரையுமே விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு புறம் வந்து ஈவி டாரா மாதிரி நமக்கு பிரீமியம் ரக கார்கள், எஸ்யூவி ரக கார்களை கொண்டு வராங்க. இன்னொரு புறம் வந்து ஹேஷ்பேக் கார்கள்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. EWX அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சார்ஜில் 250லேருந்து 260 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகிற மாதிரி ஒரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. 2027 இந்த காரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி.